தமிழிலே ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. இந்த ஒரு என்ற சொல் இருக்கிறதே, அதற்கு இலக்கம் ஒன்று என்கின்றது ஒரு பொருள். இலக்கம் ஒன்று என்பது ஒரு பொருள். ஒப்பற்ற என்பது இன்னொரு பொருள். இந்த ரெண்டு பொருளும் இந்த ஒரு என்ற சொல்லுக்கு இருக்கிறது. கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததென்றால் கம்பன் என்று சொல்லப்படுகிற ஒரு மானுடன் என்று அதற்கு பொருள் கொள்ளக்கூடாது. ஒப்பற்ற மானுடன் என்று பொருள் கொள்வதுதான் பாரதியினுடைய பாடல் வரிக்கான உண்மை அர்த்தம் என்பதை நான் முதலிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். கந்தபுராணத்திலே முருகன் தோன்றுகிறான். அந்த முருகன் தோன்றுவதை சொல்லுகிற பொழுது கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்வார், அருவமும் உருவமாகி அனாதியாகி பலவாகி ஒன்றாகி பிரம்மமாகி நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று பாடுவார். அந்த ஒரு திருமுருகன் என்பதற்கு ஒரு முருகன் என்று பொருள் சொல்லக்கூடாது, ஒப்பற்ற முருகன் வந்து உதித்தான் என்று பொருள். சபையை நிரப்ப வேண்டும் என்று இயற்கை முடிவு செய்துவிட்டது. இந்த ஒரு திருமுருகன் என்று சொல்லுகிற பொழுது அது ஒப்பற்ற திருமுருகன். விஸ்வாமித்திரர் வந்து ராமனிடம் தருவனத்துள் யானையற்றும் தவவேள்விக்கு இடையூறாய் தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்றடைகாம வெகுளியென நிருதர் இடை விலக்காவண்ணம் நின் சிறுவர் நால்வரினிலும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என்று கேட்கிறார். அப்போ அந்த ஒருவனை தந்திடுதி என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், கருப்பு பிள்ளையாகிய ஒரு பிள்ளையை தா என்பது அர்த்தம் இல்லை. இந்த பாடலை சொல்லி முடித்த உடனே தசரதன் ராமனை கேட்டுவிட்டானே விஸ்வாமித்திரன் என்று பெரிய கவலைப்படுவதாக கம்பர் எழுதுகிறார். ஆனால் அங்கே ஒரு கேள்வி பிறக்கிறது. தசரதனுடைய பிள்ளைகளிலே 2 பேர் கருமை நிறம் கொண்டவர்கள். ஒருவன் ராமன், அடுத்தது பரதன். 2 பேரும் கரிய நிறம் கொண்டவர்கள் தான், மற்ற 2 பேரும் சிவந்த நிறம் கொண்டவர்கள். அப்போ ராமனை பார்த்து தசரதனை பார்த்து முனிவன் கேட்கிறான், யானையற்றும் தவவேள்விக்கு இடையூறாய் தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்றடைகாம வெகுளியென நிருதரிடை விலக்காவண்ணம் நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி. கத்த பிள்ளை ஒரு பிள்ளையை தா என்றால் விஸ்வாமித்திரன் பரதனை கேட்டான் என்று ஏன் தசரதன் நினைக்கவில்லை? பெயர் சொல்லி விஸ்வாமித்திரர் கேட்கவில்லை. கரிய நிறம் கொண்ட ஒரு பிள்ளையை தா என்றால் அது பரதனையும் குறிக்குமே. ஆனால் தசரதன் உடனே ராமனை கேட்டதாய் வருந்துகிறானே என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால், அங்கே ஒரு என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற என்ற பொருள். ஒப்பற்ற பிள்ளை என்றால் அது ராமன் தான் என்பதை தசரதன் விளங்கி கொண்டான் என்று நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஆகவே கம்பன் என்று ஒரு மானுடன் என்றால் இலக்கம் குறிக்கிற ஒரு மாணவன் அல்ல, அவன் ஒப்பற்ற மானுடன் என்பது பொருள். இந்த ஒப்பற்ற மானுடன் என்பதை எப்படி முடிவு செய்வது? கம்பனுடைய தனி வாழ்வை வைத்து முடிவு செய்வதா அல்லது காவியத்தை வைத்து முடிவு செய்வதா என்பது ஒரு கேள்வி. கம்பனுடைய தனிவாழ்வு செய்திகள் ஆங்காங்கு நமக்கு கிடைக்கின்ற பொழுதும் அந்த செய்திகள் எதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் அல்ல. ஆங்காங்கு கற்பனை கிடைக்கக்கூடிய தனிப்பாடல்களை வைத்து கற்பனையாக வரையப்பட்ட கதையைத்தான் இன்றைக்கு கம்பனுடைய வரலாறு என்று நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் புலவர்களுடைய தனி வரலாற்றை போற்ற நினைக்கவில்லை, அவர்கள் காவியத்தை தான் போற்ற நினைத்தார்கள். அதனாலே கம்பனுடைய வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை. ஆகவே கம்பனை பார்த்து திரு பாரதி ஒரு மனிதன் என்று சொன்னான் என்றால் அது தனிவாழ்விலே வைக்க குறியீடாக இருக்க முடியாது. காவியத்திலே கம்பன் மானுடத்தை போற்றுகிற ஏதோ இடத்தை படித்துவிட்டு பாரதி சிலிர்த்திருக்கிறான் என்றுதான் நாங்கள் பொருள் கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்படி பல இடங்கள் இருக்கின்றன. ஒரு இடம் மட்டும் சொல்லி போகிறேன், நேரத்தினுடைய அருமை கருதி ஒரு இடம் மட்டும் சொல்லுகிறேன். இந்திரசித்தன் இறந்து போகிறான். அவனுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு ஒரு தாம்பாளத்தில் வைத்து கொண்டு போய் விடுகிறார்கள். ஏனென்றால் இந்திரசித்தனை கொல்வதென்பது ராவணனை
வீழ்த்துகிற வெற்றிக்கான ஒரு அடையாளம் என்று நினைத்தார்கள். லட்சுமணன் இந்திரசித்தனுடைய கழுத்தை வெட்டி விடுகிறான். அந்த தலையை கொண்டு போகிறார்கள். பெரிய கொண்டாட்டம். குரங்கு சேனை எல்லாம் மகிழ்கின்றன. லக்குமன் முன்னாலே போகிறான், அனுமன் அதற்கடுத்து போகிறான். எல்லாரும் போகிறார்கள். ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்து விட்டார்கள். ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்தால் இப்போ இந்திரசித்தனை வென்றுவிட்டோம் என்ற செய்தியை சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன் லட்சுமணனிடம் கூட ஒரு கர்வம் கிளம்பி இருக்கும். நான் இந்திரசித்தனை கொன்று விட்டேன் என்ற அந்த கர்வம் கிளம்பி இருக்கும். அந்த தாம்பாளத்தோடு கொண்டு வந்து அந்த தலையை வைத்தான். கிட்டத்தட்ட ராவணனுடைய வெற்றி உறுதி என்று ஆகிவிட்டது இந்த வெற்றியோடு. இப்ப ராமன் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த காரியத்தை செய்தவன் லக்குவன், அவனை பாராட்டி இருக்க வேண்டும். உடனே ராமன் என்ன செய்கிறான்? இது வைத்த உடனே அனுமனை பார்த்து லட்சுமணனை கூப்பிடுகிறான். ஆடவர் திலக கூப்பிட்டான். நான் நினைக்கிறேன் இலக்குவன் கூட கொளரை இப்படி நிமித்தலாம்னு யோசிச்சிருப்பான். எனக்கு தான் ராமன் பாராட்ட போகிறான். ஆடவர் திலக என்று சொன்ன உடனே லட்சுமணனுக்கு ஒரு பெருமிதமான பார்வை பார்த்த உடனே அடுத்தது கம்பன் பாடுகிறான் பாருங்கள். ஆடவர் திலக நின்னால் அன்று. கழுத்தை வெட்டி கொண்டு வந்து வச்சிருக்கான் கண்ணுக்கு முன்னாலே. இந்திரசித்தனை கொன்று விட்டான். அப்ப அவனை பாராட்ட வேண்டும். ராமன் என்ன செய்கிறான்? இதுலதான் கம்பனுடைய அந்த மானுட நுட்பம் தெரிகிறது. எடுத்தால் போல் சொல்லுகிறான், ஆடவர் திலக நின்னால் அன்று. இந்த வெற்றி உன்னால வந்தது இல்லையடா. அடுத்தது பார்த்தான், உயர் அனுமன் என்னும். அனுமனை பார்த்து உயர் அனுமன் என்று சொன்ன உடனே ஓஹோ அப்ப அனுமனால் வந்த வெற்றியா என்று நினைத்த உடனே கம்பன் அதையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். ஆடவர் திலக நின்னால் அன்று, உயர் அனுமன் என்னும் சேடனால் அன்று. இவனாலும் நடக்கவில்லை. பிறகு என்ன சொன்னான்? ராமன் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொன்னான். உயர் தெய்வத்தின் துணையும் அன்று என்றான். வேதத்தை படித்த ராமன் இதை சொல்லலாமா? தெய்வத்தினுடைய துணை இல்லாமல் ஒரு காரியம் நடக்குமா? வேண்டும் என்றே சொல்லுகிறான். தெய்வத்தின் துணையும் அன்று. ஆடவர் திலகன் என்னால் அன்று, உயர் அனுமன் என்னும் சேடனால் அன்று, தெய்வத்தின் துணையும் அன்று என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு கூப்பிட்டு பார்க்கிறான். எல்லாருக்கும் பின்னாலே ஒருவன் மெல்ல தலை கவிழ்ந்து கண்ணை துடைத்தபடி நிற்கிறான். இதை யாரும் கவனிக்கவில்லை. யார் நிற்கிறான் என்றால் வீடனன் நிற்கிறான். அவன் அதுவரை நாளும் தோளிலே போட்டு தூக்கி வளர்த்த குழந்தை இந்த இந்திரசித்தன். அவனுடைய வீரத்தை கண்டு ரசித்தவன் இந்த வீடனன். அந்த பிள்ளையினுடைய கழுத்தை வெட்டி துண்டாக்கி கொண்டு வந்து எல்லாரும் கொண்டாடி கொண்டு போகிறார்கள். சேர்ந்த பாவத்திற்காக அவர்களோடு இவனும் போக வேண்டி இருக்கிறது. பின்னாலே வருகிறான். ஆனாலும் ஐயோ என் குலக்கொழுந்தே நீ போய்விட்டாயா என்ற ஏக்கம் அவன் நெஞ்சுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. வெளிப்பட யாரிடமும் சொல்லவும் முடியவில்லை. என் பிள்ளை போய்விட்டானே என்று சொல்லி அளவும் முடியவில்லை. சேர்ந்த அணி அப்படிப்பட்ட அணி. ஆகவே பேசாமல் நெஞ்சுக்குள்ளே அழுது கொண்டு இந்த கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளாமலும் கடைசியிலே நிற்கிறான் இந்த வீடனன். இதை யாரும் கவனிக்கவில்லை. ராமன் கவனித்தான். இத்தனை பேருடைய வெற்றி மகிழ்ச்சி எல்லாம் அவனுக்கு முக்கியமாக படவில்லை. பின்னாலே நிற்கிறானே எனக்காக வந்த ஒருவன், அவன் மனதிலே படுகிற துயரம், அவன் கண்ணிலே வருகிற கண்ணீர், இதை விடவா இவர்கள் வெற்றி பெரிதென்று ராமன் நினைத்தான். அதனால என்ன தெரியுமா சொன்னான்? ஆடவர் திலகன் நின்னால் அன்று, உயர் சேடன் என்னும் அனுமனால் அன்று, தெய்வத்தின் துணையும் என்று சொல்லிவிட்டு சொன்னான், வீடனன் தந்த வெற்றி ஈதன விளம்பலுற்றான். டேய், இது நீங்க எல்லாம் தந்த வெற்றி இல்லடா, பின்னுக்கு பாருங்கடா ஒருத்தன் அழுது கொண்டு நிற்கிறானே, அந்த வீடனன் தந்த வெற்றி என்று சொல்லுகிற அந்த ராமனுடைய பாடலை கம்பன் அமைக்கிற பொழுது மானுடத்தை அவன் எவ்வளவு நுட்பமாக அனுபவித்திருக்கிறான் என்கின்ற செய்தி நம் நெஞ்சுக்குள்ளே போய் பாய்கிறது. வேறு எந்த புலவனாலும் இந்த இடத்தை தொட்டிருக்க முடியாது. இந்திரசித்தன் செய்த கொடுமைகள் பல. இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவன் விழுந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியைத்தான் ஒரு புலவன் பாடியிருப்பான். மகிழ்ச்சியோடு நிற்கிறவர்கள் வரிசையாக நிற்க அவர்களை எல்லாம் தொடாமல் கடைசியிலே நின்ற, கண்ணீர் வடித்துக் கொண்டு நின்ற, தனக்குள்ளே அழுது கொண்டு நின்ற ஒரு மனிதனை தொட்டு, நீ கவலைப்படாதே,
உன்னை நான் பார்த்திருக்கிறேன், உன் கவலையை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிற ராமன் எண்ணத்தை பதிவு செய்த கம்பன் இருக்கிறானே, அவன் மானுடத்தை பாடிய கவிஞன், அதிலே சந்தேகம் இல்லை, ஒப்பற்ற கவிஞன். அடுத்ததாக அவனை ஒரு கவிஞன் என்று சொன்னார்கள். கவிஞனுக்கு என்ன அழகு? நான் எப்பொழுதும் நினைக்கிறது உண்டு பாருங்கள், ஒரு கவிஞனுடைய சிறப்பு என்னவென்றால் அவன் இயற்கையை நுட்பமாக கவனிப்பான். அவன் தான் கவிஞன். நாங்கள் எல்லாத்தையும் சும்மா பொதுப்பட பார்த்து கொண்டு போயிடுவோம். அப்படி இல்லாமல் இயற்கையை நுட்பமாக கவனித்து அந்த கவனிப்பிலே ஒரு கற்பனையை கலந்து நாங்கள் நினைக்க முடியாத ஒரு இடத்தை தொட்டு காட்டுகிற பொழுதுதான் ஒருவன் கவிஞனாகிறான். இயற்கையை கவனிக்க வேண்டும், அந்த கவனிப்பிலே கற்பனையை கலக்க வேண்டும், அந்த கற்பனை கலப்பிலே வாசிக்கிறவர்கள் நெஞ்சை சிலிர்க்க செய்ய வேண்டும், அவன்தான் கவிஞன். அயோத்தியை படைக்க வேண்டும், அயோத்தியினுடைய சிறப்பை காட்ட வேண்டும். எப்படி காட்டுவது? அயோத்தியினுடைய சிறப்பை காட்டுவது என்றால், இந்த புதுக்கோட்டையினுடைய சிறப்பை காட்டுவது என்றால் ஒரு கேமராவை கையில் கொடுத்து புதுக்கோட்டையின் சிறப்பை காட்டு என்றால் இன்றைய நிலைமைக்கு என்ன செய்வார்கள்? இந்த கம்பன் கழகத்து விழாவை காட்டுவார், அல்லது அதற்குரிய சிறப்புகளை காட்டுவார், அப்படித்தானே காட்டுவார்கள். கம்பன் கையிலே கமராவை கொடுத்து கம்பன் என்ன செய்கிறான்? அதை கொண்டு வருகிறான் ஒரு கவிஞனாக. புது அயோத்தியினுடைய சிறப்பை காட்ட வேண்டும். எதை காட்டலாம் என்றால், அவன் அப்படியே பார்த்துட்டு கமராவை கொண்டு போய் எங்க நிப்பாட்டினான் தெரியுமோ? ஒரு குப்பை மேட்டில நிப்பாட்டினான் சார். எவனாவது அதை பண்ணுவானா? ஒரு நாட்டினுடைய சிறப்பு காட்டுவதானால் எத்தனை இடம் இருக்கிறது, கோயில் இருக்கிறது, குளம் இருக்கிறது, ஆறு இருக்கிறது, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கம்பன் என்ன செய்தான்? அந்த கமராவை கொண்டு போய் ஒரு குப்பை மேட்டை காட்டினான். ஒரு குப்பை மேடு குவிந்து கிடக்கிறது. கம்பனுக்கு ஒரு ருசியே இல்லையே, என்னடா ஒரு குப்பை மேட்டை காட்டுகிறானே ஒரு நகரத்தின் சிறப்பு சொல்ல என்று நாங்கள் வியக்கிறோம். கம்பன் சொல்ல சொல்ல அவன் கவிஞன் தான் என்று தெரிகிறது. குப்பை மேட்டை காட்டினான். குப்பை மேட்டை காட்டிட்டு சொன்னான், இந்த குப்பை மேடு என்ன குப்பை மேடு என்று கேட்டால், அயோத்தியில் இருந்த பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவன்மார்கள் தங்களுக்கு வாங்கி கொடுத்த நகைகளை அன்றன்று போட்டுவிட்டு கழட்டி எறிந்து விடுவார்களாம். அயோத்தியில பிறந்திருக்கலாமே என்று சில பேர் மனம் வருத்தப்படுறது எனக்கு தெரியுது. போட்டிருந்த நகைகளை அன்ற ஒரு நாள் தான் போடுவார்களாம், அதுக்கு பிறகு அது குப்பை அவர்களுக்கு, அதை கழட்டி போட்டு விடுவார்களாம். இந்த நகையெல்லாம் சேர்ந்து குப்பை மேடாக குவிந்து கிடக்கிறது என்றான். முதல் குப்பை மேடு என்றான். இப்ப இது என்ன குப்பை மேடு? நகைகள் எல்லாம் சேர்ந்து குவிந்த குப்பை மேடு. குப்பை மேடு என்றால் நமக்கு ஒன்று தெரியும். பொதுவாக குப்பை மேட்டில் இந்த கோழி நின்று விராண்டும், தனக்கு உணவு கிடைக்காதாண்டு விராண்டும். இங்கேயும் ஒரு கோழி நின்று அதை அப்படியே பராண்டது என்கிறான். அது எப்படிப்பட்ட கோழி என்றால் லெகோன் கோழி என்கிறான். வெள்ளை நிற கோழி. இந்த வெள்ளை நிற கோழிக்கு என்ன அழகு என்றால், தலையில சிவத்த பூ இருக்கும், சேவல் கீழே வெள்ளை, வெள்ளையும் சிவப்பும் கலந்தா அது ஒரு அழகு. அதை கம்பன் தொடங்கினான். சூட்டுடை தலை தூணிற வாரணம். வாரணம் என்றால் யானையும் குறிக்கும், சேவலையும் குறிக்கும். சூட்டுடை தலை தூணிற வாரணம் தாழ்தலை குடைய. அந்த குப்பமேட்டிலிருந்து விரண்டுதான். அவ விரண்டு என்ன வருது? தகைசால் மணி. கிண்ட 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 வைரம் முத்து வைடூரியம் என்று அப்படி அப்படி வெளியில வருதாம். இவ்வளவும் பாடியிருந்தா கூட நான் கம்பனை கவிஞன் என்று சொல்ல மாட்டேன். அப்படி எத்தனையோ பேர் பாடியிருக்கிறார்கள். குப்பமேடு நகை, அதை அது காலாலே விராண்டுகிறது, அதில் இருந்து முத்தும் மணியும் ஒளி வீசுகிறது. இவ்வளவுத்தோடு நிப்பாட்டே இல்லை. கம்பன் அதுக்கு பிறகு என்ன சொன்னான் என்றால், இந்த முத்தும் மணியும் மினுங்கிறதை ஒரு தூக்கணாங்குருவி மேலே இருந்து பார்த்துதான். தூக்கணாங்குருவி கூடு உங்களுக்கு தெரியும், அது கீழே கட்டும், மேலே கூடு வச்சிருக்கும், இருட்டா இருக்கும். இந்த பிறந்த குஞ்சுகள் எல்லாம் சத்தம் போடும், வெளிச்சம் இல்லாம சத்தம் போடும். இதுக்கு வெளிச்சம் வேண்டுமே என்று இந்த குருவிகள் என்ன செய்யுமாம், இந்த மின்மினி பூச்சிகளை பிடித்து கொண்டு வந்து தங்கள் கூட்டில அங்கங்க செரிய வைக்குமா. அப்ப அந்த மின்மினி பூச்சியிலிருந்து வர்ற வெளிச்சம் தானா அந்த கூட்டுக்கு லைட். இப்ப இந்த மின்மினி பூச்சிகளை பிடிக்க வந்த குருவிகள் இந்த குப்பமேட்டை இந்த கோழி கிளறத பார்த்தா வைரமும் முத்தும் பளிச்சு பளிச்சென்று மினுங்குது. இது மின்மினி பூச்சி என்று நினைச்சு இதையெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் தன்னுடைய கூட்டிலே வெளிச்சத்துக்காக வைத்தது என்று பாடி முடித்தான். சூட்டுடைத்தலை தூணுற வாரணம் தாழ்தடை கூடைய தகைசால் மணி மேட்டில் உய்ப்பன மின்மினியாமென கூட்டுலிக்கும் குறியின் குலாமரோ. ஒரு நகர சிறப்பை குப்பை மேட்டையிலே ஆரம்பித்து
அடடா குப்பை மேடா என்று நினைக்க தொடங்குகிற பொழுது இத்தனை வர்ணனையையும் சொல்லி அந்த குப்பமேட்டை கோபுரமாக உயர்த்தி அந்த தேசத்தை நமக்கு காட்டுகிற கம்பன் இருக்கிறானே, அவன் கவிஞன் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. ஆகவே கம்பன் ஒரு கவிஞன் தான். ஐயா சித்தன் என்று சொன்னார்கள், அது பெரிய விஷயம். அவர்கள் அதை அழகாக சுருக்கமாக அவருடைய ஆற்றலாலே சொல்லிவிட்டார்கள். சித்து என்பது நம்முடைய இந்து மதத்திலே ஒரு பெரிய விஷயம். அட்டமா சித்துக்கள் என்று சித்தை பற்றி ஒரு நூலே இருக்கிறது. பதஞ்சலி முனிவர் இயற்றின ஒரு நூல் இருக்கிறது. அந்த சித்தர்களுக்கு என்ன வேலை என்று கேட்டால், அது இப்போ சொல்ல பொருத்தமில்லாத நேரம்ன்றபடியே நான் மேலே போகிறேன். இந்த அட்டமா சித்தியிலே என்ன செய்வார்கள் என்றால், முதல் ஒழுக்கம் பயில்விப்பார்கள். சித்தர்களுக்கு ஒழுக்கம் அவசியம். ஏன்னா ஒழுக்கம் இல்லாத சித்தர்கள் படுற பாட்டை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம் உலகத்தில். ஆகவே சித்தனாக ஒருத்தன் வர வேணுமானென்றால் நியமங்கள் பழக வேண்டும். இதெல்லாம் பழகி ஏன் சித்தனா வந்தா இதெல்லாம் பழக வேணும் என்ற கேள்விக்கு என்ன சொல்கிறார்கள், ஒருத்தன் சித்தனாகி விட்டால் அவனுக்கு 2 ஆற்றல் வரும். 2 ஆற்றல் வரும். என்ன ஆற்றல்? ஒன்று அனிமா, அடுத்தது மகிமா. சுருங்கத்தான் சொல்ல போகிறேன். ஒரு சித்தன் தன்னை முழுமையான சித்தனாக ஆக்கி கொண்டானால் அனிமா மகிமா என்கின்ற 2 ஆற்றல் வரும். இந்த அனிமா என்றால் என்ன தெரியுமா? சுருக்கமாக சொல்லுகிறேன். பெரிய உடம்புள்ள ஒருவன் தன்னை அணுவளவாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ நான் இந்த சின்ன புள்ளிக்குள்ளால உள்ள போக முடியும், அனிமா தெரிஞ்சால். ஒரு நல்ல சித்தனுக்கு அனிமா என்கின்ற அந்த ஆற்றல் வந்து விட்டால் ஒரு சாவித்துவாரம் வழியாக கூட அவன் உள்ளே போகலாம். மகிமா என்பது என்னவென்றால் உள்ள வடிவத்தை பல மடங்கு பெருசாக்க முடியும். இந்த 2 ஆற்றலும் வரும். அதனாலதான் ஒழுக்கம் அவசியம் என்றார்கள். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒழுக்கம் இல்லாதவனிடம் இந்த ஆற்றல் வந்தா சாவித்துவாரம் என்று வந்துட்டுதே வாயிலே, அதுக்குள்ளால என்னென்ன பார்க்கலாம் என்று தான் பார்ப்பான். ஆகவே ஒழுக்கம் உள்ளவனுக்கு தான் அது வர வேண்டும். அவன் என்ன செய்வான்? பெரிதும் ஆக்குவான், சிறிதும் ஆக்குவான். இந்த வகையிலே ஆஞ்சநேயன் தான் நாங்கள் ராமாயணத்திலே பார்க்கிற சித்தன். அவன் என்ன செய்கிறான் என்றால், கடல் கடந்து போகிற பொழுது ஒரு அறைக்கு வாயை திறந்து இவனை விழுங்க வருகிறாள். அணு வடிவமாக கொண்டு அவன் வாய் வழியாக போய் காது வழியாக வெளியிலே வந்து விடுகிறான். இது ராமாயணத்திலேயே வருகிற செய்தி. பிறகு சீதை நீ எப்படி வந்தாய் இங்கே என்று கேட்டதும், நான் என்னுடைய விஸ்வரூபம் கொண்டு வந்தேன் என்கிறான். காட்டு பார்க்கலாம் என்றோடனே அவன் உருவத்தை பெருசாக்குறான். சீதை கண்ணை மூடிக்கொண்டாள் என்று கம்பன் பாடினான். அப்ப இந்த அனிமா மகிமா 2ம் வந்தவன் ஆஞ்சநேயன். கம்பனை எப்படி சித்தன் என்று சொல்லலாம் என்றால், அவனுக்கு சுருக்க நினைக்கிற இடத்துல தமிழ் சுருங்கும், விரிக்க நினைக்கிற இடத்துல தமிழ் விரியும். அதான் கம்பன். சுருக்க நேரத்திலே சுருக்குவான். ஆஞ்சநேயன் வந்து நிற்கிறான் ராமனுக்கு முன்னாலே. அவன் ஒரே வார்த்தை தான் பாருங்க, தன்னை ஆரண்டு காட்டி விட்டான். கவ்வையின்றாக நுங்கள் வரவு. ஒரு அடிதான் ராமனை பார்த்து அவன் சொன்ன விஷயம், கவ்வையின்றாக நுங்கள் வரவு. இந்த ஒரு அடியிலேயே அனுமன் இவன் ஒரு பெரிய ஆள் தான் என்று ராமன் முடிவு செய்து விட்டான். அதனால என்ன சொன்னான் தெரியுமா? யார்கொலை சொல்லின் செல்வன் என்று பின்னாலே லட்சுமணனை பார்த்து கேட்கிறான். நாங்கள் எல்லாம் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்றால், அதிக நேரம் பேசுகிறவர்கள் தான் கெட்டிக்காரர்கள் என்றது எங்க அபிப்பிராயம். அப்படித்தானே அறிமுகப்படுத்துகிற பொழுதே சொல்லுகிறார்கள், இவர்களெல்லாம் ரொம்ப நேரம் பேசியவர்கள். நான் சொல்றது பாருங்க, எவன் குறைவாக பேசுகிறானோ அவன் தான் அறிஞன். அதிகம் பேசுகிற நாங்கள் எல்லாம் அறிஞர்கள் இல்லை. உண்மையாகவே சொல்லுகிறேன். எவனுக்கு பேச்சு குறை, அதான் திருவள்ளுவன் அப்படி தொட்டு தொட்டு பேசினான். சுருக்கமாக பேசுகிறான் தான் அறிஞன். அனுமன் சுருக்கமாக பேசினான். உடனே ராமன் பட்டம் கொடுத்தான், யார்கொலை சொல்லின் செல்வன் என்றான். பிறகு இதே அனுமன் விரிவாகவும் பேசுகிறான். அது கம்பனுடைய கெட்டித்தனம். என்ன எங்க பண்ணுகிறான் என்றால், சீதையை பார்க்க போய் இறங்கி விட்டான். சீதைக்கு தன்னை நிரூபித்து விட்டான். சீதை கேட்கிறாள் ராமன் எப்படி இருக்கிறான் என்று. சுருக்கமாக பேசி பழகின அனுமன் ஒரே வார்த்தையிலே ராமன் நலமாக இருக்கிறான் சொல்ல வேண்டியது தானே. நீங்க போய் அந்த புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. இப்ப நான் சொல்ல நேரம் இல்லை. புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. அவனுடைய மூக்கு இப்படி இருக்கிறது, கண் இப்படி இருக்கிறது, உதடு இப்படி இருக்கிறது, பாதம் இப்படி இருக்கிறது. ஒரு பெண் ஆணை வர்ணிக்கிறது போல வர்ணிச்சு தள்ளுறான். ஏன் இப்படி நீட்ட கவ்வையின்றாக உங்கள் வரவென்று ஒரே அடியிலே சொல்லி வரவேற்க தெரிந்தவனுக்கு ஒரே அடியிலே விளங்கப்படுத்த தெரியாதா? இல்லை, அந்த இடத்திலே நீள பேச வேணும் என்று கம்பன் நினைக்கிறான். ஏன் நினைக்கிறான் என்றால்,
அவள் கணவனை நினைத்து ஏங்குகிற ஒருத்திக்கு அவன் பற்றிய ஒரு படம் வந்தால் தான் அவன் திருப்தி உருவான் என்று நீள பேசி காட்டி அங்கேயும் ஒரு பெரியவனாக மாறுகிறான். ஆகவே சுருங்க பேசவும் தெரிந்து நீள பேசவும் தெரிந்தவனாக அனுமன் இருந்தான் என்றால் பேசியவன் அனுமன் அல்ல, கம்பன். சுருங்க பேசியவனும் கம்பன் தான், நீள பேசியவனும் கம்பன் தான். ஆகவே அவனுக்கு அனிமாவும் தெரிந்தது, மகிமாவும் தெரிந்தது. ஆகவே அவன் சித்தன் என்பதிலே எந்த பிழையும் இல்லை. அப்ப அவன் மனிதன் தான், கவிஞன் தான், சித்தன் தான். இதை சொல்ல நீ வர வேணுமா? தீர்ப்பெண்ணையா அதை சொல்ல அடுத்த முறை வர்றதுக்குள்ள நாங்கள் வீட்டுக்கு போக வேணும் என்று நீங்க நினைக்கிறது தெரிகிறது. ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், மூன்றாகவும் அவன் இருந்தாலும் கம்பனுக்கு நம் இனம் என்ன பட்டம் கொடுத்தது நினைத்து பாருங்கள். ஐயா சொன்னாரே 3 பேருக்கு கவி சக்கரவர்த்தி பட்டம் கொடுத்தார்கள் என்று சொன்னார்களே, கொடுத்தார்கள். ஆனால் அந்த பட்டங்கள் எல்லாம் நிற்கவில்லை. கவி சக்கரவர்த்தி என்று பெயர் சொன்ன உடனே மனதிலே வருகிறவன் கம்பன் தான். மற்றவர்களுக்கு அரசவைகளிலே வழங்கப்பட்டது பட்டம், கம்பனுக்கு மக்கள் கொடுத்தார்கள். அந்த பட்டம் தான் நிலைத்தது. ஆகவே தமிழிலே கவி சக்கரவர்த்தி என்றால் கம்பன் தான். அப்போ கம்பனுக்கு மக்கள் கொடுத்த பட்டம் என்ன? கவி சக்கரவர்த்தி. எங்காவது அவன் மானுட சக்கரவர்த்தி என்று கொடுத்தார்களா அல்லது சித்தர்களுக்குள்ளே சக்கரவர்த்தி என்று கொடுத்தார்களா என்றால் இல்லை, கவி சக்கரவர்த்தி என்பதுதான் பட்டம். ஆகவே அவனிடம் மேலோங்கி நின்றது அவனுடைய கவிதைத்தன்மை தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஒரு செய்தியை சொல்லி நீ தீர்ப்பு சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்பொழுதும் அதற்கு சார்பான இன்னொரு செய்தி சொல்ல வேண்டும், அப்பதான் அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்படும். சார்பான செய்தி என்னவென்றால் அதை பாரதி சொல்லுகிறான், ஒரு கவிஞனே சொல்லுகிறான். கம்பனோடு கவி போயிற்று என்று பாடினான். கம்பனோடு மானுடம் போயிற்று என்று அவன் பாடவில்லை. கம்பனோடு சித்து போயிற்று என்று அவன் பாடவில்லை. கம்பனோடு கவிதை போயிற்று என்று பாடினபடியாலும் கவி சக்கரவர்த்தி என்று அவனுக்கு உலகம் பட்டம் கொடுத்து அந்த பட்டம் இன்று வரை நிலைத்து நிற்கிறபடியாலும் கம்பன் 3மாக இருந்தாலும் உயர்ந்த அடையாளம் அவனுக்கு என்றால் கவிஞன் என்கின்ற அடையாளமே கம்பனுடைய உயர்ந்த அடையாளம் என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.